பேசும்படியாக அந்த வார்த்தைகள் சொல்லும்படியாக எனக்கு அனைவருக்கும் செய்ய நன்றி செலுத்துகின்றவரே. உடனே தாழ்த்துகிறோம் அப்பா. அந்த திருச்சி ஆசிர்வதி திருச்சபை நடத்தி செல்கின்ற ஆயர் ஆசிர்வதிப்பிறாக குடும்பத்தையும் அன்றவரே மொழிகளையும் அந்த ஆசிர்வதித்து தரவுமான் சொல்லுகிறோம். இந்த கிராமத்தையும் கிராம மக்களையும் ஆசிர்வதிப்பிறாக வந்திருக்கின்ற திருச்சபையை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசிர்வதியும் அநேக ரட்சிக்கப்பட எனக்கு செய்கிறாக. இந்த கிராமத்தில் ஆண்டவரை அநேக மக்கள் ரசித்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக நடந்து கொள்ள ஆண்டவரே நீ கிருபை செய்யணுமான்னு சொல்லுகிறேன். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரோடு நான் தாழ்த்துகிறேன். எதை பேசணுமோ, எதை பாடணுமோ, எதை ஜபிக்கணுமோ அப்படின்னு சொல்லுமோ ஆண்டவரே அப்படின்னு செய்கிறையா. தொடர்ந்து காத்துக்கொண்டு வழிநடத்தும் துதி கன மகிமை அனைத்துமைக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனை பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக இடங்களில் நீங்கள் இதில் பார்க்கும்போது விசுவாசத்தை பற்றி தான் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறவர் ஆபிரகாம். விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒரு இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். உங்கள் விசுவாசம் எங்கே போனது என்று சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறார். ஆகவே உங்கள் மனதிலே கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பேஞ்சு கடலில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் என்று. ஆகவே விசுவாசம் 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 இருக்க வேண்டும். ஆனால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும்? ஐயா நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் எல்லாமே சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த விசுவாசம் ஒவ்வொருக்கும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 9:23 என்ன சொல்கிறது என்றால், விசுவாசிவனுக்கு எல்லாமே கூடும். தன்னை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று யோவான் 3:15 சொல்லப்படுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் 11:25 ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று யாக்கோப்பு 5:15 சொல்லுகிறது. ஆகவே விசுவாசம் இல்லாமல் ஒருவருக்கும் எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஆனால் சொல்கிறார், எல்லாம் கூடும் உம்மால் கூடும். என்ன சொல்கிறார்? எல்லாம் கூடும் உம்மால் கூடும், கூடாது ஒன்றும் இல்லை. ஆகவே விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு 4 பேரை பார்த்து நாம் சென்று நாம் கலந்து போகலாம். முதலாவதாக பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை பிரித்து வைத்து பார்க்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவதாக நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அவன் ஒன்றுமே மறுத்து பேசவில்லை. நீ வாப்பா, நான் கூப்பிடுறதுக்கு நீ போன்னு சொன்ன யாரா போவாங்களேன்? வீட்டை விட்டு தேசத்தை விட்டுட்டு போ, தகப்பனை விட்டு உறவு விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொன்ன யார் போவான்? ஆனால் இவன் போகிறான். ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தான் போகிற இடம் என்ன என்று தெரியாமல் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்து நடக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவதாக கீழ்ப்பிடிக்கிற விசுவாசம் ஆபிரகாமத்தில் இருக்கிறது. நான் முதலாவதாக என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னார், நீ கீழ்ப்படிக்கணும். ஒரு கீழ்ப்படுகின்ற விசுவாசம் இடத்துல இருக்கும்போது நீ மேல்படிக்கு போகலாம். ஒரு மாடி வீடு கட்டுறேன்னு சொன்னால் முதல்ல இருந்து மேலேருந்து படிக்க வைக்க வர மாட்டாங்க. எங்கே இருந்து படிக்கட்டி போவாங்க?
கீழே தான் கட்டிடுவாங்க. அப்போ முதல்ல நீ மாடி வீட்டு முதல்ல ஹைட்டாக கட்டிடலாம், நான் படி எங்கேருந்து போகணும்? கீழே தான் போகணும். ஆகவே கீழ்ப்படுகின்ற விசுவாசம், உன்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, அது முதலாவது கீழ்ப்படுகின்ற விசுவாசமாக இருக்கிறது. அது நன்மை. அதாவது எரேமியா புஸ்தகம் 42:6 வாசிங்க. 42:6. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதால் எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று விசுவாசித்தார்கள். நண்பன் தேவனி பிரியமானவர்களே, விசுவாசம் ஒரு கீழ்ப்படுகின்ற விசுவாசம் இருக்க வேண்டும். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுத்தப்படினால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 22:18 சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிற விசுவாசம் இருக்கிறது. ஐயா சொல்கிறாங்க, நீ கரெக்டாக 9:9 வந்துருங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது, வேதத்திலே என்ன சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் நமக்கு மேலான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குருடர் விழி பார்க்க, செவிடர் செவி கேட்க, முடவர் குதித்தெழுந்ததாலே குற்றமா? குருடர் விழி பார்க்க, செவிடர் செவி கேட்க, முடவர் குதித்தெழுந்ததாலே குற்றமா? அலை கடல் மீது அலை மோதும் படகுதானே அதட்டி அமைதி தந்தாதான குற்றமா? எந்த குற்றம் செய்தார் என்று நீ கண்டாய்? குற்றம் இல்லாதவரை ஏன் கொன்றாய்? கல்கதா மலையே உனக்கென்ன கோபம்? சிலுவையின் மரமே உனக்கென்னதாகும்? இடம் தேடி பிரியமானவர்களே, முதலாவதாக நம் வாழ்க்கையிலே கீழ்ப்படுகின்ற ஒரு குணம் இருக்க வேண்டும். பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். மனைவிக்கு கணவன் கீழ்ப்படிய வேண்டும். இப்படியாக வேலை செய்யறதுல முதலாளிக்கு தொழிலாளி கீழ்ப்படிய வேண்டும். எந்த இடத்திலும் நாம் கீழ்ப்படுகின்ற குணம் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் நம்மை நேராக வைக்கிறார். முதலாவது ஆதரகம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நடந்தினாலே விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அநேகனுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இன்னும் ஆபிரகாமுடைய வார்த்தையை நாம் பின்னோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படுகின்ற விசுவாசம் இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது பயம் இல்லாத விசுவாசம் இருக்க வேண்டும். ஐயோ, இது நடக்குமா? நடக்காதா? இது கிடைக்குமா? கிடைக்காதா? காலையில் எழுந்தவன ஒருத்தர் ஜாம் பண்ணுறாரு, ஆண்டவரே என் மகளுக்கு நாளைக்கு பிரசவம் டேட்டு கொடுத்துட்டாங்க, ஆனால் 5000 பணம் தேவை, 5000 ஹாஸ்பிட்டல் கட்டணும், என்ன பண்ணுறது கொஞ்சம் புரியல ஆண்டவரே. ஆகவே நீங்கள் எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க. நான் ஒரு இடத்துல போய் கேட்க போகிறேன். கேட்ட உடனே அவர் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். இந்தாப்பா 5000 தானே வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்கணும். அந்தமாரி ஒரு நம்பிக்கையும் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவர் சொல்லிட்டு ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு போயிட்டு காலையில் கண்ணாபுரத்தை போய் கேட்குறான், இந்த மாதிரி என் மகளுக்கு பிரசவம் நடக்க போகுது, ஒரு 5000 பணம் கிடைச்சா சொல்லி எல்லா கொடுத்து. இல்லையேப்பா, இப்போ தானேப்பா கொடுத்துட்டேன், இப்போ தான் வந்து கேட்ட இருக்குது, திரும்பி வரும் வரேன். எனக்கு அப்பயே தெரியும் கிடைக்கான்னு தெரியும், இதான் கேட்டு பாருன்னு தான் நான் போனேன். அப்போ எதுக்கு ஜாமான்? எனக்கு அப்பவே தெரியும் அவர் கொடுக்க மாட்டாரு. இதுதான் அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விசுவாசம். ஆகவே அன்பன் பிரியம் நம்பிக்கை நம்பணும். விசுவாசித்தால் மாத்திரம் அந்த விசுவாசம் மீது நம்பிக்கை வைக்கணும். இங்கே பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசுவை தன் சீஷர்களை பார்த்து ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார். அதாவது மார்க்கேன சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் பிடிக்காது, படகு கடலில் போய் கொண்டு இருக்கிறது. நடு கடலில் போகும்போது ஆண்டவர் கீழே தலைவலி வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார். வெயில் காற்று வீசுகிறது, படகு தத்தளிக்கிறது. அமுது போகிற நிலையில் வரும்போது சீசெல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நீ பயப்பட்டு கீழே போயிட்டு ஆண்டவர் எழுப்புறாங்க.
ஐயரே ஐயரே எழுந்துருங்க, நாங்கள் மடிந்து போகுது நலமா சந்தோஷமா கொஞ்சம் கேட்குறாங்க. ஆண்டவர் எழுந்து மேலே வந்து காத்தை அதட்டுறார். கடலே இறையாது என்று சொல்கிறார். உடனே அமைதியாக அந்த வார்த்தையை பேசுகிறது. திருப்பி கேட்கிறார். வாசிங்க 4:40 வாசிங்க. மார்க்கு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஏன் பயந்தீங்க? நீங்களே சொல்லியிருக்கலாமே, கடலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளை இட்டு இறையாதே அமைதியாக நீங்க சொன்னாவே அது அறிஞ்சிட்டு இருக்கணும். விசுவாசம் எங்கே போனது? ஏன் பயந்தீங்க? இந்த மாதிரி விசுவாசம் தான் நிறைய பேர் இருக்கு. நம்ம எனக்கு தெரியுமா? பயம் இல்லாத விசுவாசம் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54:14 தான் சொல்லுகிறது. நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்.